காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்றதுக்கும் கண்டென்ட் கேப் கண்டுபிடிக்கிறதுக்கும் கீவேர்ட் ரிசர்ச்சுக்கும் நாம ஏஹெச்எஃப்க்கு மந்த்லி 8,000 rupees இல்ல செம்ரஷ்க்கு 12,000 rupees பே பண்ணி பண்றோம். பட் கூகுளோட நோட் புக் எல்லாம் இது எல்லாத்தையுமே ஃப்ரீயா பண்ணும். அதுவும் ஏஹெச்எஃப் விட இது ஸ்மார்ட்டாவே ஒர்க் ஆகுது. இன்னைக்கு நான் அதோட எக்ஸாக்ட் ஒர்க் ஃப்ளோ காட்டுறேன். எஸ்இஓ ப்ரொஃபஷனல்ஸ் அப்புறம் பிசினஸ் ஓனர்ஸ்க்கு இதை இப்பவே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஸ்மால் இன்ட்ரோ. நோட் புக் எல்லாம்னா என்னன்னு சொல்றேன். இது கூகுள் பில்ட் பண்ண ஒரு ஏஐ ரிசர்ச் அசிஸ்டன்ட். ஜெமினியோட பிரெயின்னு சொல்லலாம். நீங்க எந்த ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணாலும் லைக் பிடிஎஃப், கூகுள் டாக்குமெண்ட், வெப்சைட் யூஆர்எல், யூடியூப் வீடியோ அதை ஃபுல்லா ரீட் பண்ணி உங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லும். நோட் புக் எல்எம்க்கும் சாட் ஜிபிடிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, சாட் ஜிபிடி ஜென்ரல் நாலேஜ் கொடுக்கும். நோட் புக் எல்எம் நீங்க கொடுக்குற சோர்ஸுக்கு மட்டும் ரீட் பண்ணி அக்யூரேட்டா ஆன்சர் கொடுக்கும். ஹாலுசினேஷன் கம்மியா தான் இருக்கும். இது எஸ்இஓக்கு கேம் சேஞ்சரா இருக்கு. ஏன்னா நம்ம காம்படிட்டரோட பேஜஸை அப்லோட் பண்ணி எக்ஸாக்ட்லி எங்க மிஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்க முடியும். சரி, ஒர்க் ஃப்ளோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நோட் புக் எல்எம்னு கூகுள்ல டைப் பண்ண வர வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. கூகுளோட லாகின் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நியூ நோட் புக் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்க கீவேர்டை நோட் புக் நேமா போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் சென்னை எஸ்இஓ. இப்போ சோர்ஸ் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கூகுள்ல உங்க டார்கெட் கீவேர்ட் சர்ச் பண்ணிட்டு டாப் 10ல வர ரிசல்ட்டை எடுத்து அதை பிடிஎஃப் ஃபைலா சேவ் பண்ணி நோட் புக் எல்எம்ல அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா டைரக்டா யூஆர்எல்ஸை பேஸ்ட் பண்ணலாம். இப்போ 2 minutesல கீவேர்ட் ரிசர்ச் ரெடி ஆகிடும். இப்போ சோர்சஸ் அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் சாட்பாட்ல இந்த ப்ராம்ப்டை டைப் பண்ணிக்கோங்க. 30 secondsல நோட் புக் எல்எம் ஃபுல் அனாலிசிஸ் கொடுக்கும். காம்படிட்டர் என்ன கவர் பண்ணிருக்காங்க, என்ன மிஸ் பண்ணிருக்காங்கன்னு காட்டும். இது எல்லாம் கிளியரா தெரியும். அந்த கேப்ஸை ஃபைண்ட் பண்ணி கான்டென்ட் ரைட் பண்ணா கூகுள்ல ஈஸியா ரேங்க் ஆகலாம். ரியல் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு லோக்கல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி பேஜ் 2ல ஸ்ட்ரக் ஆயிருக்காங்க. நோட் புக் எல்எம்ல காம்படிட்டர்ஸ் பேஜை அப்லோட் பண்ணி அவங்க மிஸ் பண்ணியிருந்த சப்டாபிக்ஸை ஃபைண்ட் பண்ணி அதை உங்க செக்ஷன்ல ஆட் பண்ணா ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப், எஸ்இஓ ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல். கான்டென்ட் கேப் அனலைஸ் பண்ண அப்புறம் கீவேர்ட் கேனிபிலைசேஷன் அவாய்ட் பண்ண கீவேர்ட் கிளஸ்டரிங் பண்ணணும். அதுக்கு இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணலாம். இந்த அவுட்புட்டை கூகுள் ஷீட்ல பேஸ்ட் பண்ணி கான்டென்ட் கேலண்டர் ரெடி பண்ணலாம். பெய்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணா ஆஸ் ஆகும். பட் நோட் புக் எல்எம் 2 minutesல தெரிஞ்சுக்க முடியும். எஸ்இஓ தெரியாத பிசினஸ் ஓனர்ஸ்க்கு ஒரு சூப்பர் டிப் சொல்றேன். உங்க பிசினஸ் ஆர் வெப்சைட்டோட கூகுள் ரிவ்யூ, ஜஸ்டைல் ரிவ்யூ, அமேசான் ரிவ்யூ எல்லாத்தையும் காப்பி பண்ணி நோட் புக் எல்எம்ல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ப்ராம்ப்டை டைப் பண்ணுங்க. இது ஏன் யூஸ் பண்ணலாம்னு சொல்றேன். இது பெஸ்ட் கீவேர்ட் ரிசர்ச் மெத்தட். கஸ்டமர் எக்ஸாக்டா என்ன சர்ச் பண்றாங்கன்னு கஸ்டமரோட ஓன் வேர்ட்ஸ்ல கிடைக்கும். இது பண்றதுக்கு டெக்னிக்கல் எஸ்இஓ நாலேஜ் தேவையில்லை, அப்புறம் ஏஹெச்எஃப் தேவையில்லை. ரிவ்யூஸ் மட்டும் போதும். இதை யூஸ் பண்ணி உங்க எஸ்இஓ ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்ணலாம். இன்னைக்கு இதை ட்ரை பண்ணிட்டு இந்த ப்ராம்ப்ட்ஸை போட்டு பாருங்க. ரிசல்ட்டை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நோட் புக் எல்எம்ல டாப் 10 காம்படிட்டர் பேஜை அப்லோட் பண்ணி ஃபுல் எஸ்இஓ கான்டென்ட் எப்படி ரைட் பண்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். அது வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.